இறைவன் கோபப்படுவாரா? நெறைய பேருக்கு கடவுள் கோவப்படுறாரு. அவர் கோவம் வந்தா நம்மனால தாங்க முடியாது. அவரோட கோவத்தினால தான் இப்படி உலகமாகவும், மனிதன் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் கெட்டுப்போச்சு என்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்போ உண்மையிலே நம்ம ஒரு மனசு சாங்கலா இருக்குது, ஒரு துக்கம் இருக்குது, ஒரு கஷ்டம், அடிக்கடி கோவம் வருதுன்னா கூட கோயில்ல போய் அமைதிக்காக போறோன்னா, அவரே கோவப்படுறாருன்னா, அது எப்படி நமக்கு அவர நம்மள சாந்தப்படுத்த முடியும்? இல்லைங்களா? இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, கடவுள் கோவத்த நீக்கி அமைதி கொடுக்கக்கூடியவரா இருக்கார். கருணை கடல், மன்னிக்கும் கடல்ன்னு சொல்லும்போது, அவர் கோவப்பட்டாருன்னா, இந்த டைட்டில் அவருக்கு பொருந்தவே பொருந்தாது. இல்லைங்களா? அதனால அவர தப்பான அபிப்பிராயத்துல நினைக்கிறது கூட நமக்கு ஒரு பாவ கர்மங்களாக மாறிவிடும். ஏன்னா, அத அவர் செய்யறதே இல்ல. அதனால அவர் அன்பு கடல், கருணை கடல், சத்தியத்தின் கடலாக இருக்கிறார். நமக்கு துக்கத்த நீக்கி சுகத்த கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. அதனால மானசீகமாக நம்மள ஆத்மான்னு புரிஞ்சு அவர நெனச்சு பாருங்க. அந்த அன்பும், அமைதியும், சக்தி நமக்குள்ள நிறைவத நம்ம அந்த வினாடியே அனுபவம் பண்ண முடியும்.